கேரளத்தில் உருவான நூல்தான் ஸ்ரீமன் நாராயணியம். விஷ்ணுவின் திருவிளையாடலில்தான் இந்த நூல் உருவாக்கப்பட்டது. கேரளம் பரசுராமரால் உருவாக்கப்பட்டு மாவலி சக்கரவர்த்தியால் சிறப்புற ஆளப்பட்டு விஷ்ணு வழிபாட்டுக்கு பெயர் பெற்ற பூமி. 16ஆம் நூற்றாண்டில் பகவானால் தேர்ந்து எடுக்கப்பட்ட ஒருவர்தான் மேல்பத்தூர் பட்டத்ரி. குருவாயூர் அருகே ஒரு ஊரில் நம்பூதிரியாக பிறந்தவர். அவரது இயற்பெயர் பற்றிய குறிப்பு அறிய முடியவில்லை. இளம் வயதிலே சமஸ்கிருதமும் தமிழும் மலையாளமும் கற்று எல்லா பாடலுக்கும் விளக்கம் சொல்லி ஸ்லோகமும் பாடும் ஆற்றல் பெற்றதால் அவர் படத்தரி என்றானார். இவரை பகவான் ஆட்கொண்ட விதம் ஆச்சரியமானது. அர்ஜுனனின் குரு கண்ணன் போல பட்டத்திரியின் குரு அச்சுத பிஷாரடி. ஒரு முறை இவரின் குருவுக்கு வாதநோய் வந்தது. குருமேல் அபார பக்தி கொண்ட பட்டத்ரி முதிய வயதில் தன் குருவை நோய் பிடித்து வாட்டுவதைக் கண்டு மனம் நொந்தார். தன் குரு தன்னை போல் 1000 பேரை உருவாக்குவார். அவரின் சக்தியும் அறிவும் பெரிது. அவர் சேவை வேண்டும் என விரும்பினார். குருவுக்கு உபயோகம் பெரிதுமில்லா தனக்கு அந்நோய் வரட்டும். குரு பல மாணவர்களை உருவாக்கட்டும். குருவுக்காக தான் அழிதல் நல்லது எனும் பெரும் தியாகத்தினை செய்ய முன்வந்தார். பகவானிடம் அந்த கொடிய நோய் தனக்கு வரட்டும் என்று தினமும் வேண்டத் தொடங்கினார். அப்படியே நோய் இவருக்கு வந்து குரு பிழைத்து பணியாற்றத் தொடங்கினார். நோய் கொடுத்த பகவானே ஒரு வழியும் கொடுத்தார். துஞ்சத்தெழுதற்றன் எனும் வேதம் அறிந்தவன் இவருக்கு பிரசன்னமிட்டு பார்த்தான். சோழி உருட்டி பார்த்து குருவாயூருக்கு சென்று வேண்ட சொன்னார். குருவாயூர் சன்னதிக்கு வந்து பணிந்தார் பட்டத்திரி. அப்போது மச்சம் தொற்று நாவில் வை என்றொரு குரல் கேட்டது. மற்றவர்க்கு மீனை உண் என அர்த்தமாகும். ஆனால் விஷ்ணுவினை நொடி தவறாது வணங்கிய அவருக்கு புரிந்தது. மற்ற அவதாரத்தினை தன் நாவால் பாட சொல்கின்றார் என்பதை உணர்ந்தார். குருவாயூர் குளத்திலே மூழ்கி எழுந்து அங்கேயே தங்கி எழுத ஆரம்பித்தார். குருவாயூரப்பன் சந்நிதியில் அமர்ந்து 1036 சுலோகங்கள் இயற்றினார். ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் போதும், குருவாயூரப்பா, நான் எழுதுவது உண்மையா என புராண சம்பவத்தை அவர் உறுதிப்படுத்த கேட்பதும், ஆம், நடந்ததை எழுதுகின்றாய் என குருவாயூரப்பன் பதில் சொல்வதுமாக எழுதினார். ஒவ்வொரு 10 ஸ்லோக முடிவில் ஆண்டாள் சொல்வது போல தன் நிலை சொல்லி தனக்கு நோய் குணமாகவும் வேண்டிகொண்டார். அவரின் நோய் தீர்ந்ததும் அங்கே அந்நூல் அரங்கேற்றப்பட்டது. இப்படி எழுந்ததுதான் ஸ்ரீமன் நாராயணியம். குருவாயூர் சன்னதியில் அது முழுக்க பாடப்பட்டது. அது பாட பாட ஒவ்வொருவரும் மனம் உருகினார்கள். பகவானின் பெருமையும் அந்த தலத்தின் மகிமையும் அந்த ஸ்லோகங்களில் அப்படி சொல்லப்பட்டிருந்தன. தமிழகத்தின் மாணிக்க வாசகரின் திருவாசகம் போல அது அவ்வளவு உருக்கமானது. குருவாயூர் ஆலயத்தின் சக்தி வாய்ந்த கொடையாக அது கொண்டாடப்பட்டது.